ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் இந்த சேப்பங்கிழங்கு அறுவடை பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு க்ரோ பேக்லேருந்து நேற்று எடுத்தது இங்கே இருக்குது. அப்புறம் மிச்சத்தெல்லாம் அதுலேயே நட்டு வச்சுட்டேன். இதுலேருந்து எவ்வளோ வருது பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த சேப்பங்கிழங்கு வந்து வீட்டில் வாங்குகிற கிழங்குலேருந்தே ஈஸியாக வளர்க்கலாம். சும்மா ஒரு 2 கிழங்கு ஒரு க்ரோ பேக்கில் போட்டிங்கன்னா போதும். ஒரு 8 மாதத்துலேயே அறுவடைக்கு வந்துடும். பாருங்கள், நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி கிழங்கு வளர்ந்து வரும். அப்புறம் இந்த கிழங்கு வந்து தாய்க்கிழங்கு. இது அப்படியே திரும்பவும் இதே க்ரோ பேக்கில் நட்டு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து உரம்னு பார்த்திங்கன்னா பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவும் நம்ம வைக்கிற கார்டன் சாயிலோட கொஞ்சம் வேப்பம்பண்ணாக்கோ இல்லாட்டா ஏதாவது சாம்பல் கலந்து வைக்கலாம். அப்புறம் தொழு உரம் கலந்து வைக்கலாம். அவ்வளோதான் தேவை இதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு பொறுத்து ஒரு கிச்சன் கம்போஸ்ட் போட்டு விட்டிங்கன்னா போதும். நிறைய கிழங்குகள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஒரு தடவை உரம் கொடுத்தா போதும். கொஞ்சம் மண் மாத்திரம் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கிழங்கு அடியில் நிறையா இறங்கும். இப்போ என்னன்னா 8 மாதம் இல்லை 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு அறுவடைக்கு வந்துடும். கொஞ்சம் வீட்டிலையே பறிக்கிறோங்கிற சந்தோஷம்தான். பாருங்க, இது க்ளீன் பண்ணினா நிறைய பார்த்தா தெரியும். உள்ளுக்குள்ளே இன்னும் கூட இருக்குது. இது நீங்கள் பறிக்காமல் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி முளைச்சி வந்துட்டே இருக்கும். எல்லா கிழங்கும் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 8 மாதம் இல்லை 10 மாதத்துக்கு ஒரு தடவை இதை அறுவடை பண்ணி கிழங்கு எடுத்துடுறது பெட்டர். உங்களுக்கு கிச்சனுக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நல்லா ரோஸ்ட் பண்ணலாம், சாம்பாரில் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான், பிரேக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இது என்னன்னா, இதில் வந்து நீங்கள் நடும்போது ஒரு அரிசி சாக்கோ இல்லைன்னா இந்த கோதுமையெல்லாம் வாங்குகிறோமே, அந்த கவர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் நட்டு வச்சிங்கனாலே போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி க்ரோ பேக் வந்து கீழ்ச்சி தான் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த கிழங்கு வகைகளை மட்டும் நீங்கள் அப்படி தான் நட்டுக்கணும். இல்லை இந்த மாதிரி ஒரு சீப் க்ரோ பேக்லேயும் நடலாம். இந்த க்ரோ பேக்லாம் 15 ரூபா தான் வருது ஆன்லைனில்.